ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ். எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல். சாரி கைஸ், வீடியோ வரல. இப்போ நம்ம கேமில் செம்மையான அப்டேட்லாம் வந்துருக்குது கைஸ். இப்போ பாருங்கள், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி கார்த்திகை தீபம். எல்லாம் நல்லா பட்டாசு அடிச்சு கொளுத்துங்கோ. இங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு இங்கே வரிய இந்த நார்மல் மோடு, போலீஸ் மோடு, கோஸ்ட் மோடு, கிறிஸ்மஸ் மோடு. எப்படி சீட் கோட்ஸ்லாம் தெரியல, தெரிஞ்சா சொல்கிறேன். எப்படியா புது என்ன ஒழுங்கோ என்ன அந்த கேரக்டர் மாறுற இமேஜ் காணும். ஐயோ மிஷினா ஒழுங்குடா. ஷபாடிடா காய்ஸ், இப்போ நான் ஒன்று போடுறேன் பார்த்துக்கோங்கோ. இப்போ பாருங்க, தோ இந்த வண்டியெலாம் சும்மா சாம்பிள் தான். தோ வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த வண்டியெலாம் சும்மா சாம்பிள் தான். பாருங்க, நிறைய சிக்கோட்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். கைஸ் இப்போ பாருங்க, இன்னொரு ஆர்சி பைக் எடுத்துக்கிறேன். எனக்கு ஆர்சி பைக் தான் கைஸ் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நம்ம கேமில் என்னென்ன பைக்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே. வணக்கம் பிரதர்ஸ், எப்படி இது மாதிரி இப்படி தான் கைஸ் பேச போகிறேன். ஏன்னா கைஸ் சொல்லிச்சு பிரதர்ஸ். வணக்கம் பிரதர்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் பயங்கரமான அப்டேட் இருக்குது. இந்தியன் பைக்ஸில் கூட இருக்குது, அது வேறு வீடியோ. அம்மா என்ன வீலிங் அடிக்கிறான் தம்பி, வீலிங் எடுத்து தப்பு. கொஞ்சம் அப்படியே பின்னாடி எடுத்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கோ. இந்த மாதிரி சொல்லும்போது டே ஏன்டா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு கேட்குது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்கம், சும்மா சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சும்மா ப்ரோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது பண்ணிக்கம், என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்க கைஸ். எப்படியே இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் முடிய போகுது. டே எவன்டா அது? வேண்டா இப்போ தான்டா எடுத்தேன், அதுக்குள்ளே வந்து ஸ்க்ராட்சை போட்டு விட்றியே. டேய் எடா லாரிக்காரா, ஏய் நீ கவுந்தாடா. ஏய் டேய் என்ன வச்சு லாரிங்களாடா? இல்லை உங்களுக்கு என்ன ட்ரெஸ் டைக்கு வந்துருக்குண்ணா? என்ன வச்சு விளாண்டுருக்கீங்க? இப்போ நான் சண்டை போடுறவங்களும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் சீட் கோட் சொல்லணும். அந்த மூலம் போயிட்டு இருக்கிறேன் நார்மலாக. டேய் இதுக்கு மேலே முடியாது. கன் எடுத்து ஆக்ஷனில் இறங்கிட வேண்டியதான். எங்கடா அந்த ஆட்டோ வரேன்? இதுக்கு மேலே எங்கிட்ட இருந்து எவனும் தப்பிக்க முடியாது. மொத்த பேரும் சொல்கிறேன்டா. இந்த சாங்கடா இன்னைக்கு எல்லாரும் சமாளிக்கிறேன்டா. ஏண்டா நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமில் நினச்சி ஏற்றிட்டு இருக்கீங்களா? இன்னையா சாங்கடா, எங்கள் என்ன ஆமோ தீந்து போனால் கூட பரவாயில்லடா. அவங்க எல்லாரும் கொல்லாமல் விட மாட்டேன்டா. இன்னொரு டைம் இங்கிட்டு வந்தீங்க, இப்போ அது கண்ணை வச்சு எடுத்தேன். ராக்கெட் லான்ச்சர் எடுத்து போட்டுருண்டா. ஆசே வந்துரு. மறுபடியும் வந்தீங்க டா விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று பிடிக்கிடுவேன். நம்மளோட பழைய அரிசி ரோட்டில் தன்னந்தனியான படுத்துட்டு இருக்கு. அதாவது தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம், ஒரு பின்னாடி கூட டேய் முடியலடா. எனக்கு எல்லாம் முடியல. சீனு தம்பவதே பம்பவதே. ஓடு அழுத்து. இந்த பைக்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அந்த ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஏறணும். ஃபாஸ்ட். டேய் இது கார்லடா, பைக்குடா. எஸ்டா பறக்கா போகிறேன். கார்லலாம் இந்த மாதிரிலாம் ஏறவே முடியாது. பைக்குடா இது. ஏன் நிறைய பேருக்கு இந்த பைக்கை வாங்கணும்னு ஆசை இருக்குங்க. எனக்கு இந்த பைக்கு கிடையாது.
நான் ZX நான் நிஞ்சா வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நிறைய பேருக்கு ட்ரீம் பைக் இதுதான் கைஸ். நீ யாராவது பார்க்கும்போது இந்த பைக் ட்ரீம் பைக்காக தான் மன்னிச்சிருங்க. ஏன்டா KTM ஆஃப் ரோடு பைக் மாதிரி மாற்றிட்டேன்னு எனக்கு வேறு வழி தரல. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கே போகிறது? எங்கே போகிறேன்? இன்னும் ஏற்றாம விட மாட்டேன். என்ன ஏற மாட்டேங்குது? எல்லாம் ஓட்டுல ஓடு ஓடு. என்ன வண்டி முக்குது? வண்டி நிற்கல போ, நானே இந்த மலை ஏறுறேன். என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதா இந்த மலை ஏறுறதுக்கு? கேஸ் இந்த மாதிரி ரியலில் ஏறிடாதீங்கோ, அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. இது ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னு. கேஸ் சீக்கோடு தெரில, நான் போட்டு பார்த்துட்டு அத்தை வீடோட சொல்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ எல்லோரும் நைட் டைமில் வீடியோ போகிறேன்னு கோச்சிக்காதீங்கோ. போயிட்டு வரத்தாமே ட்ரிங் பெட்ஷீட்டை போட்டு தூங்குங்கோ. நாளைக்கு காலையில் எடுங்கோ. பை பாய்.